1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து சில விளக்கங்களை உங்களுக்கு வேதாராய்ச்சி கூட்டத்தில் உங்களுக்கு சொல்லி இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆண்டுடைய நாமம் அமைப்படுவதாக. இந்த நாள் குறித்து நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு அவர் மரித்து உயிர்த்து அந்த நாளை நினைவு கூர்ந்து அதிலிருந்து 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வருகிற போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் சொன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனம். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளில் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. பாருங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிட்டபடி ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிப்பாயாக. அந்த புளிப்பில்லாத அப்பம் புசிக்கிற அந்த நாளிலே ஸ்தோத்திரம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டாய். அதில் இருந்து 50வது நாள் சேர்ப்பு கால பண்டிகையாக நீ ஆசரிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் சேர்ப்பு கால பண்டிகையை ஆசரிப்பாயாக. ஆமென். 7 வாரங்களுடைய பண்டிகை, அதாவது அந்த பஸ்கா பண்டிகை, அதிலிருந்து 7 வாரங்கள் எண்ணப்பட்டு அந்த 7வது வாரத்தினுடைய 7 வாரங்கள் சொன்னால் 49 நாட்கள். அது முடிந்து அடுத்த நாள் 50வது நாள். அந்த 50வது நாளை அவர்கள் அறுப்பு கால பண்டிகையாகவும் பெந்தேகோஸ்தே பண்டிகையாகவும் அவர்கள் ஆசரிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ணெய் துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணெய் கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் எண்ணெய் கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அப்போ அந்த 50வது நாளிலே புதிய போஜன பலியை செலுத்தணும் என்பதுதான் கட்டளை. அதற்கு ஸ்தோத்திரம் யூத ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே எங்க கூடி வருகிறார்கள் சொன்னால் எருசலேமுக்கு கூடி வருகிறார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். நீ 6 நாள் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7ஆம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும். அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அதுல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7 வாரங்களை எண்ணுவாயாக. அறுப்பு அறுக்கத் தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை எண்ண வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாம விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையா இருந்ததையே நினைத்து நீ கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. அல்லேலூயா. அப்ப எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலிருந்து ஸ்தோத்திரம் 50வது நாள் அறுவடை நாளாக ஆசரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அந்த நாளிலே அவர்கள் புதிய போஜன பலியை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அவருக்கு செலுத்துவார்கள். ரொம்ப விளக்கமா சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு புரிகிறதே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட முடிந்தது. அப்போ பெந்தேகோஸ்தே நாள் என்பது, அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அந்த வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் 50ன்னு சொல்லி அர்த்தம். ஸ்தோத்திரம். அதனால தான் 50வது நாள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கிரேக்க பாஷையில பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள் சொன்னால் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் பலியிடப்பட்டார். அவர் பலியிடப்பட்டு அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது பிற்பாடு அவர் 40 நாளளவும் அவர் உயிருள்ளவராக அவர் என்ன செய்தாராம், அவர் தம்முடைய சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம். பதினைஞ்சாவது அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிக்கலாம். 3-4. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்களுக்கும் அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். அல்லேலூயா. அல்லேலூயா. 500 பேருக்கு அதிகமானவருக்கு தரிசனமாய் இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் தரிசனமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 40 நாட்கள் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாடுபட்ட பிற்பாடு கவனிங்க, 40 நாட்கள் அவர் தரிசனமாய் இருக்கிறார். அந்த 40 நாட்கள் முடிகிற சமயத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, சீசர்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள், ஒருமனப்பட்டு காத்திருக்கிறார்கள். என்ன எதற்காக காத்திருக்கிறார் சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். ஆண்டவர் இயேசு கடைசியாக அவர்களுக்கு சொல்லி கொண்டு போன ஒரு கட்டளை 24வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்க வரும் வரைக்கும்
எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவர் சீசர்களோடு இருந்த நாட்களிலே முதலாவது சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள் சொன்னார். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் சகல ஜாதிகளை சீசராக்குவதற்கு உங்களால் முடியாது, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பலன் தேவைப்படுகிறது. அந்த பலன் தேவைப்படுகிறபடினாலே அந்த பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் எங்க இருங்க? எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆனபடினாலே இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் வரைக்கும் சீசர்களோடு உலாவினவர். அந்த நாட்கள் முடிந்து அவர் போகிற போது ஸ்தோத்திரம் இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அவர் கடந்து செல்கிறார். கடந்து செல்கிற போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அவர் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். 10 வசனம் 9 வசனம் 10 வசனம் அப்போஸ்தலர் 1:9-10. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தெரிந்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற போது அங்க 2 பேர் வந்து நின்று சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்கிற அந்த கட்டளையோடு கூட இயேசு அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். ஆனால் இந்த சீசர்கள் எங்கேயுமே போகவில்லை. அவர்கள் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, சந்தோஷமா புறப்பட்டு போய் அவர்கள் ஸ்தோத்திரம் மேல் வீட்டிலே போய் உட்கார்ந்து எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். 13 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். அவர்கள் அங்கே வந்தபோது ஸ்தோத்திரம் மேல் வீட்டில் ஏறினார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயாவும், பிலிப்பு, தோமா, பர்தலமேயு, மத்தேயு, யாக்கோபு, சீமோன் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரர்களோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவங்க செய்த காரியம் சொன்னா, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். யாரெல்லாம் தெரியுமா? இயேசுடைய சீசர்கள், யூதாசு தவிர மற்ற 11 சீசர்கள். அடுத்தல ஸ்திரீகள், மரியாள், மகதலேனா மரியாள், ஒவ்வொரு மரியாள் உண்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 மரியாள் உண்டு. அந்த மரியாள்கள், இன்னும் அநேக ஸ்திரீகள், யோவனால், இப்படிப்பட்ட ஸ்திரீகள். அடுத்தால இயேசுவின் தாயாகிய மரியாள், அல்லேலூயா, அவங்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தால இயேசுவின் சகோதரர்கள், இயேசு உயிர் தெழுந்ததை அவர் திருஷ்டாந்தப்படுத்தினால இயேசுடைய சகோதரர்களும் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு மேல் வீட்டிலே அவர்கள் என்ன பண்ணினார்கள் சொன்னா, ஜெபத்திலே வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இப்படி அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்த அந்த இடத்துல 10 நாட்கள் இருக்கிறார்கள். 40 நாட்கள் இயேசு அவர்களோடு கூட இருந்தார். அது ஒரு 10 நாட்கள் அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே என்கிற அந்த பண்டிகை நாள் வருகிறது. பண்டிகை நாள் வருகிற போது அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், அந்த எருசலேமை சுற்றிலும் அந்த எருசலேமுக்கு பண்டிகை ஆசரிக்கும்படியாக, போஜன பலி செலுத்தும்படியாக, அறுப்பு கால பண்டிகை அவர்கள் ஏறெடுக்க ஆசரிக்கும்படியாக உலகத்தின் பல தேசங்களில் உள்ள யூதர்கள் எல்லாரும் எங்கே வந்திருக்கிறாங்க சொன்னா, அந்த எருசலேம்ல வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். எருசலேமுக்கு வந்திருக்கிற போது ஸ்தோத்திரம், திருவிழான்னு சொல்லி வந்தாச்சுன்னா ஊரெல்லாம் பரபரப்பா இருக்கும், அப்படித்தானே? ஸ்தோத்திரம். நம்ம ஊர்லயும் அப்படிதான், திருவிழான்னு சொல்லி வந்தாச்சுன்னா ஊரெல்லாம் பரபரப்பா இருக்கும். இப்போ ஸ்தோத்திரம், ஒரு பிரிவுக்கு திருவிழா நடத்தினா அந்த பகுதிக்குள்ள பரபரப்பா இருக்கும். ஆனா இந்த எருசலேமுக்கு அப்படி இல்லை. எருசலேம் முழுவதுமே பரபரப்பா இருக்கும். மக்கள் வருவாங்க, போவாங்க, வியாபாரம், தற்காலிக கடைகள் எல்லாம் வரும். ஸ்தோத்திரம். இப்படி கடைகள் எல்லாம் போட்டு எடுத்து வியாபாரம் பயங்கரமா இருக்குது.
பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டோடைய வசனத்தை கேட்டு அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க 3000 பேர். அல்லேலூயா. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க எத்தனை பேரு? 3000 பேர். அப்ப எத்தனை ஆயிரங்கள் வந்திருந்தா 3000 வந்திருக்கும். அப்ப லட்சக்கணக்கான மக்கள் கூடி அந்த இடத்துல வருகிற நேரத்துல இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் சொன்னால், ஸ்தோத்திரம், 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல. பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஜோயல் வாசி. 2வது அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர்கள் உட்கார்ந்த இடத்துல என்ன நடக்கும்? பலத்த காற்று அடிக்கிறது. அந்த பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்குகிறத நம்ம பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டு சபை உருவாவதற்கு முதல் ஸ்தோத்திரம் முதலாவது வெளிப்படுகிறது ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போன பிற்பாடு உங்களுடனே என்னென்னைக்கு இருக்கும்படியான தேற்றரவாளரை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். உங்களுக்குள்ள இருந்து அவர் இந்த உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இப்படி பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். நான் போகிறது பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னார். நான் போகாதிருந்தால் அவர் வரமாட்டார் என்று சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினதினாலே, அல்லேலூயா, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு பரிகரிப்பதற்கு வழியை உண்டாக்கினதினாலே இந்த மனிதனை மீட்டுக் கொள்ளும்படியான அந்த சுவிசேஷத்துடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் இடி முழக்கம் போல அந்த இடத்துல இறங்குறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். கவனிங்க, நாமும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற போது ஒருமனப்பட்டு சொன்ன என்ன அர்த்தம்னா ஒரே நோக்கத்தை எதிர்பார்த்திருப்பது. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா எப்போ முடிப்பாரோன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலருக்கு ஸ்தோத்திரம் இந்த பிரசங்க கேட்டே நமக்கு போர் அடிக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு என்ன இருக்குன்னா ஸ்தோத்திரம் கூட்டம் முடிஞ்ச உடனே எனக்கு இந்த இடத்துக்கு போகணும் அப்படி என்ன இருக்கும். சிலருக்கு எப்போ ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும், சாப்பிடறதுக்கு நேரம் கிடைக்கும் சொல்லி எண்ணுவாங்க. இந்த எண்ணத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒருமனப்பட்டு நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் ஒரே கோடோடு அல்லது ஒரே வரிசையில வரணும். தேவனை நோக்கி இருக்கணும். நம்முடைய நோக்கங்கள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனை நோக்கி இருக்கணும். நம்முடைய வேண்டுதல் எல்லாம் தேவனை நோக்கி இருக்கணும். அவர் என்னை ஸ்தோத்திரம் தம்முடைய பலத்தால் இடை கட்ட வேண்டும். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்களா இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள்ள இல்லையோ அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்துவனுடையவர்கள் கிடையாது. ஆண்டோடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவை நமக்குள்ள இருந்து மகிமைப்படுத்துவார். வாழ்க்கையிலையும் வார்த்தையிலையும் செய்கைகளையும் நமக்குள்ள இருந்து இயேசுவை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நடக்கிறது. அங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். நிரப்பப்படுகிற போது என்ன நடக்குன்னு சொன்னா 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அந்த அக்கினிமயமான நாவுகள், கவனிங்க, அக்கினிமயமான நாவுகள் எங்க வந்து இருக்குது? ஸ்தோத்திரம். அவர்கள் நாவுகள்ல வந்து அமருகிறது. வார்த்தை, அவங்க அதுவரைக்கும் ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரும்போது அவங்க நாவுகள் எல்லாம் மாறுகிறது. அல்லேலூயா. நாவுகளுடைய அசைவுகள்லாம் மாறுகிறது. அவங்களால் கிரகிக்க முடியாத, சொல்லி முடியாத பாஷைகளை சொல்லி அவர்கள் தேவனை துதிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். சில துருபதேசங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, போனோமா, சர்ச்சுக்கு போனோமா, அமைதியா இருந்தோமா, பந்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆவியில நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும். ஸ்தோத்திரம். துள்ளி குதிச்சோம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படிம்பாங்க பாருங்க. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்கிற போது நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி மாறுகிறதுன்னு சொல்லி தெரியாது. ஆனாலும் ஸ்தோத்திரம், நம்ம மற்றவங்களை அடிக்காம நிக்கணும். அல்லேலூயா. சிலவங்க ஆவியானவர் வந்துட்டான்னு சொல்லிட்டு மற்றவங்க பக்கத்துல இருக்கிறவங்களை அடிச்சு துவைச்சிருவாங்க. அது ஆவியில பண்றாங்களா, சுயத்துல பண்றாங்களா தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து கிரியேசுக்கு நாம் இடம் கொடுக்கணும். நம்ம ஒருமனப்பட்டவர்களாக ஏக்கத்தோடு காத்திருக்கணும். தேவ சமத்தில் இருக்கும்போது அசட்டை பண்ணி தேவையில்லாத காரியங்களை பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். நாம் எங்க இருக்கிறோம் என்பதை நம்ம உணரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை துக்கப்படுத்தி அவரை வேதனைப்படுத்திட்டு இருந்தேன்னு சொன்னா, நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கு முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சமூகத்துல இருக்கிற போது ஒரு மனப்படணும். ஏதோ விளையாடிட்டே இருக்க கூடாது. யாருக்குனாலும் சரிதான், விளையாடிட்டே இருக்க கூடாது. என்ன, போன வாரம் நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு பேசின, சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அல்லேலூயா. அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, நிறைய கெட்டியாய் கெட்டிக்கொள். ஸ்தோத்திரம். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அரணை காத்துக்கொள். சிதறடிக்கிற வருகிறான். உன் வாழ்க்கையை சிதறடிக்கிறதுக்கு, உன்னுடைய எண்ணங்களை சிதறடிக்கிறதுக்கு, உன் நோக்கத்தை சிதறடிக்கிறதுக்கு வருகிறான். ஒருமனப்பட விட மாட்டேங்கிறான். நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற விட மாட்டேங்கிறான். சிதறடிக்கிற வருகிறான். அதனால சிதறடிக்கிறவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அங்க இருந்த சில காரியங்களை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், அங்க இருந்த ஜனங்கள் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? கடைசியில என்ன சொன்னார்கள்? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் இவர்களை நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற போது என்ன நடக்கிறது வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் வந்த போது நடந்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். 6வது வசனம் 7வது வசனம், 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? போதும். அல்லேலூயா. முதல்ல அங்க பேசுகிறவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன நடக்குன்னா, அந்த சத்தத்தை முதல்ல கேட்டாங்க. அது வரைக்கும் அங்க வியாபார சத்தம் கேட்டது. அங்கே அது வரைக்கும் பல இசைக்கருவிகளுடைய சத்தம் கேட்டது, பல வாக்குவாதங்களுடைய சத்தம் கேட்டது. ஸ்தோத்திரம். பல பிள்ளைகளுடைய சத்தம் கேட்கிறது. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அநேக
சிறுவர்கள் அவர்கள் 12 வயது ஆகும்போது மேஜர்ன்னு சொல்லி அறிவிக்கப்படுகிற அந்த சத்தங்கள்லாம் கேட்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த சம்பவம் இருக்கிறது. பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம போயாச்சுன்னா 12 வயசு ஆயாச்சுன்னா அந்த சிறுவன், அந்த ஆண் பையன் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஸ்தோத்திரம், அதுக்கு ஒரு பாட்டு பெண்கள் பக்கத்துல போகக்கூடாது. அவன் மேஜர்ன்னு சொல்லி அறிவிக்கப்படுவான். ஸ்தோத்திரம். அது ஒரு பாட்டு அவன் எல்லா காரியத்தையும் தனிமையாக செய்யணும். அல்லேலூயா. ஆமா, அது ஒரு விழாவாக எடுப்பார்கள். இப்படிப்பட்ட பல காரியங்கள்லாம் அங்கே நடக்கிறது. சடங்காசாரங்கள்லாம் நிறைய நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏற்பட்ட இந்த பயங்கர முழக்கம், பயங்கர காற்று, பயங்கர சத்தம், அவர்கள் எல்லாரும் 120 பேர் தான் கூடியிருக்கிறாங்க. இந்த 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல உண்டான அந்த சத்தம், அல்லேலூயா அல்லேலூயா, அந்த சத்தம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா எல்லாருடைய கவனத்தை அங்க இழுக்கிறது. எல்லாரும் பிரமித்து பார்க்கிறார்கள். பார்த்து அங்க என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்க்கிற நேரத்துல அங்க எல்லாரும் அப்படி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த போது அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் சொன்னா, என்ன சொல்லுகிறாங்க, எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அல்லேலூயா. முதல்ல கேட்ட கேள்வி என்னது, இவங்க எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர் சொன்னா அவங்க ஸ்தோத்திரம் எருசலேமியர்கள் கிடையாது, அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். கலிலேயர்கள் சொன்னால் இந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்து அவர்கள் எவ்வளவு சத்தம் போடக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க. ஸ்தோத்திரம். சொப்பனம் அப்படி எதுவும் வருதா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் அழகா சொன்னார், என்னென்ன ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படி கண்ணெல்லாம் கரங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, நல்லா தூங்க, எழும்பி போச்சு மித்துல என்ன சொப்பனம் கண்டீங்கன்னு சொல்லி ஒழுங்கா என்னட்ட நினைச்சு சொல்லியிருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் வரும்போது ஏதாவது ஒன்று நடக்கணுமே, தரிசனம் கிடைக்கணும், இல்லாட்ட என்ன கிடைக்கணும், சொப்பனமாவது கிடைக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரணுமே ஏதாவது ஒன்று நினைச்சினோம் கிடைக்கணும். இப்படித்தான் நானும் பைக் ஓட்டிட்டு இருந்தேன். பைக் ஓட்டிட்டு இருக்கும்போது முந்தின நாள் முழிப்பு, என்னுடைய தகப்பனார் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால முழிச்சிருந்து கொஞ்சம் கவனிச்சதுனால சுதந்திரம் உறக்கமாக இருந்துச்சு. பைக் ஓட்டிட்டு இங்கேருந்து போயிட்டே இருக்கிறேன். கிறிஸ்து நகர் பக்கத்தில் போச்சுமையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பைக் ஓட்டிகிட்டே இருக்கேன், எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்த நினச்சி அங்கே போய் நிறுத்தலாம் இங்கே போய் நிறுத்தலாம்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரே சொப்பனமாக வந்துட்டு. அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்து நகரில் போய் ஒரு செவரில் போய் டங்குன்னு போய் ஒரு இடிச்சு கீழே விழுந்து கை காலெலாம் கொஞ்சம் அடிப்பட்டு. ஸ்தோத்திரம். நல்ல நேரம் இடது பக்கம் இடித்தனால செவரில் போய் அடிச்சுது. வலது பக்கம் திருப்பி இருப்பச்சுன்னா அன்றைக்கு அந்த திருவனந்தபுரம் பஸ்ஸில் உள்ளே போயிருப்பேன். எங்கள் அப்பா போய் சேரக்கு முன்னாடி நான் முடிந்திருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், அன்னைக்கு தான் அப்போ என்ன நடந்துன்னு சொன்னால், கிருஷ்ணகோயிலேருந்து இந்த வடசேரிலேருந்து பஸ்ஸெல்லாம் திருவனந்தபுரத்துக்கு ஓடி பஸ்ஸெல்லாம் இந்த கிறிஸ்து நகர் விளையாடி திருப்பி விட்டுதான். அந்த பஸ்ஸில் ரொம்ப எப்போவுமே அந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்தேன். அந்த ரோட்டில் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். கீழே விழுந்து கிடக்கிறேன், யார் தூக்குவான்னு சொல்லி பார்க்குறேன். அந்த நேரத்தில் 2 ஊழியக்காரங்க வந்து கைப்பிடிச்சு தூக்கி விடுறாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் எழும்புங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தூதர்களை போல இருந்தாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தூக்கி விட பண்ணினார். நானும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். பாருங்க, அப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுது. சொப்பனம் கண்டு எங்கேயா போய் இடிச்சிறது தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடந்துச்சு சொன்னா, எருசலேம் பட்டணம் முழுவதும் பயங்கரமான கலக்கம், பயங்கரமா அந்த சத்தம் எல்லாருடைய கவனத்தை இழுக்குது. எல்லாரும் இங்க பாக்குறாங்க, கலிலேயர் அல்லவா? அவங்க எல்லாரும் பிரமிக்கிறாங்க சொன்னா கலிலேயர்கள் எருசலேமுக்குள்ள வரமாட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கலிலேயர்கள் சொன்னால் அவர்கள் அங்கீகரிக்கப்படாத ஜனமாக அவர்கள் கருதப்பட்டார்கள். பாருங்க, அவங்களுக்கு சரியான பொருளாதாரம் கிடையாது. பணம் இருந்தாதான் மதிப்பு.
அல்லேலூயா. ஆனா இவங்க ஏழை ஜனங்கள், அந்த தரப்புல இருக்கிறவர்கள், பொருளாதாரம் கிடையாது, வாழ்க்கை முறையில பின்தங்கினவர்கள், அதிகமா மீனவர்கள். ஸ்தோத்திரம். மீனவர் வீட்டுல போய் சாப்பிடணும்னா கொஞ்சம் யோசித்தான் சாப்பிடுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா அங்க உள்ள காரியங்களை பார்த்தேன்னு யாருக்கும் பிடிக்காது. நாங்கள் மணவாளபுரத்துக்கு ஊழித்து போனோம், மணக்குடிக்கு ஊழித்து போனோம். மணக்குடிக்கு போச்சு சமயத்தில் அங்கே வந்து ஸ்தோத்திரம் கருவாடெல்லாம் காய்ப்பாங்க, உள்ளே போக முடியாது, பயங்கர மனமாட்டம் இருக்குமா, வாடை பயங்கரமாக இருக்கு. அப்போ அங்கே இருந்த ஒரு அம்மா வந்து ஃபஸ்ட்டு கருவாடு கொண்டு போங்க அப்படின்னா, சரி எப்படி நீங்கள் கருவாடெல்லாம் காய வைப்பீங்க? அதெல்லாம் மீன் நல்லா அழுக வச்சு, அழுகுனது தான் நாங்கள் நினச்சோம், உப்பு போட்டு காய வைப்போம். எந்த அளவுக்கு அழுகுதோ அந்த அளவுக்கு கருவாடு எப்படி இருக்குமா? இப்போ கருவாடு வாங்கதை நிறுத்திடலான்னு யோசிச்சுட்டீங்க. அல்லேலூயா. சரி, அது உங்கள் சாய்ஸ், கவனிங்க. அப்போ கொஞ்சம் கருவாடு எடுத்து வந்தாங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா அழுகி நல்லா காய வச்சது, அப்படி மூக்கு பக்கத்தில் வச்சு ஒரு உரிஞ்சாங்க. அதை பக்கத்தில் கொண்டு போகிறதே நமக்கு கொமட்டுது. அவங்க சொல்கிறாங்க, என்ன வாசனையாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு ஒரு கவரில் போட்டு தந்தாங்க. சரி, வீட்டில் மீன் வாங்காத குறைக்கு எப்போமாவது நம்ம கருவாடையாவது குழம்பு வச்சு அந்த வாசனைகளாவது ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு அதை தூக்கி போட்டு ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்து இன்னொரு இடத்துல போய் ஜோமனுக்கு போயிட்டு வெளியே வந்து பார்க்க கவரை காணல. கவர் அங்கே குப்பையில் அடக்கு, கவருக்குள்ள இருந்த கருவாடையும் காணல, ஒன்னையும் காணல. பார்த்தேன் நாய் எடுத்து தின்னுட்டு. சோதரம் அன்னைக்கு வெறுமையாக தான் வந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த ஏரியாக்குள்ள பாகச்சுமே அந்த இடத்துக்கு போகும்போதே பயங்கரமான ஒரு கொமட்டல் வந்துடுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருக்கிறது, மீன் வாடை மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் பின்தங்கின நிலைமையில இருக்கிறது. இவங்க எப்படி இந்த எருசலேமிலே இந்த பண்டிகைக்கு வந்தார்கள்? அதான் கேள்வி. அல்லேலூயா. சமுதாயத்திலே பின்தங்கின நிலைமையில இருக்கிற கலிலேயர்கள். அடுத்தது நீங்க பாப்பீங்கன்னா இங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மத பற்றெல்லாம் இருக்காது. அப்படின்னு சொன்னா கடவுள் பக்தி அதிகமா இருக்காது. கவனிங்க. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரை பற்றி அதிகமான ஒரு பக்தியெல்லாம் அதிகமா இருக்காது அப்படின்ட்டு மற்ற எருசலேமியர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாரும் நம்பினார்கள். கடவுள் பற்றெல்லாம் ரொம்ப கிடையாது, கலாச்சாரத்தில் ரொம்ப பின்னடைவு, அவங்களுக்கு சொல்லி நல்ல ஒரு கலாச்சாரம் கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க பின்னடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு இவங்க எல்லாரும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்திலே பெரும்பகுதி எங்க இருந்துச்சு சொன்னா கலிலேயா கடல் பக்கத்துல தான் இருந்துச்சு. பாருங்க, நம்மளை ஆண்டவருடைய ஒரு கிருபையை பார்க்கும்போது நாத்தம் அடித்தவனா இருந்தாலும், பின்தங்கினவனா இருந்தாலும், ஒதுக்கப்பட்டவனா இருந்தாலும் அவனை தேடிதான் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சபையை கட்டுவதற்கு, நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனிதர்களை அவர்கள் கடற்கரையில தேடி போறார். அல்லேலூயா. பேதுருடைய படகுல போய் ஏறார். எவ்வளவு நாட்டம் உள்ள, எவ்வளவு ஸ்தோத்திரம். அந்த படகை ரொம்ப நாற்றம் உள்ளது. அந்த படகையும் இயேசு தேடி ஓடுகிறார். பாருங்க, இவர்கள் கலிலேயர் அல்லவா, ஒரு காலத்துல அற்பமாக எண்ணப்பட்டவர்கள் இப்பொழுது இந்த இடத்துல வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி அவங்க எல்லாரும் பிரமிக்கிறாங்க. இவங்களை பார்த்தாலே பிரமிக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க இந்த இடத்துல வரக்கு எந்த சான்ஸுமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். யாரும் தயவுசெய்து கண்ணை மூடி ஜெபம் பண்ண வேண்டாம், கண்ணை திறந்துச்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எங்க வீட்டில் உள்ள ஆட்களை பொறுத்து சொல்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தால இவங்க வந்து கலகக்காரர்கள். இவங்க எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. கடற்கரையில அடிக்கடி சண்டை நடக்கும். என்ன சண்டைன்னு சொல்லி போய் பார்த்தா தெரியும். அல்லேலூயா. ஏரியா சண்டை நடக்கும், மீன் பிடிக்கிறதுல சண்டை நடக்கும், இப்படி பல சண்டைகள் நடக்கும். அது மட்டும் இல்ல, இவங்க போராளிகள். அன்றைக்கு இருந்த ரோம் அரசாட்சிக்கு எதிராக சில போராளிகள் அந்த இடத்துல இருந்து தான் உருவாக்குறாங்க.
ஸ்தோத்திரம். இந்த கலிலேயர்கள் இந்த எருசலேமுக்குள்ளால மற்ற ஜனங்களோடு கலந்திருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. பாருங்க, சில ஆட்கள் வந்து அரசாங்கத்துல முக்கியமான இடத்துல வர சமயத்துல பார்த்த ஒரு பிரமிப்பு வருது பார்த்தீங்களா, இவன் இங்க வந்துட்டானா, இவனுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிட்டா, கீழே கிடக்கிறவன் நல்ல மார்க் எடுத்ததுன்னா இவனுக்கு எப்படி இந்த மார்க் கிடைச்சது, இவன் ஏதோ பண்ணிட்டான். அல்லேலூயா சொல்றேன்ல. இதே போலதான் அன்றைக்கு அவர்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். கலிலேயர்கள், இவங்க எல்லாரும் கலிலேயர் அல்லவா? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி யாருக்கு கொடுக்கப்பட்டது? பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்பினார் சொன்னா, இந்த எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இந்த ஜனத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் தங்களுடைய ஞானத்தை பயன்படுத்துகிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்துகிறார்கள், தங்களுடைய அந்தஸ்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எதுக்குமே உதவாத நமக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாருக்கு கிடைக்காத பெரிய பொக்கிஷம். இவங்க முதல்ல இவங்க கேட்க போது அற்பமாக இவங்களை பேசுறாங்க. இவங்க எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேசுகிற கேட்கிறோமே, இது எப்படி? முதல்ல கலிலேயர் அல்லவா, இரண்டாவது இது எப்படி? ஸ்தோத்திரம். அடுத்தல தொடர்ந்து வாசிங்க, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசொப்பொத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்தியனும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளில் உள்ள குடியிருப்பவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்து அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோம். அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் பக்தியே கிடையாது. இவங்க என்ன பேசுறாங்க? தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்களே. அவங்க எல்லாருக்கும் புரியுது, எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி பேசுவாரு, புரியாமலும் பேசுவார். பாருங்க, ஸ்தோத்திரம். அந்த பரலோகத்தின் பாஷை பேசுகிறார்கள். பரலோகத்தின் பாஷை பேசுகிற போது பரலோகத்தின் பாஷை, ஸ்தோத்திரம், ஒன்று இருக்கிறது. அவருக்கு மறைவான பாஷைகள் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இவங்க கலிலேயர்கள், இவர்களுக்கு எந்த விதமான ஞானமும் கிடையாது, படிப்பினையும் கிடையாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் எபிரேய பாஷை, அரேமிய பாஷை, இதுதான் தெரியும். அரேமிய பாஷை தான் அதிகமாக பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தேசத்தார்கள், பல தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 27 தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் புரிகிற மாதிரி பேசுறாங்க. அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஜென்ம பாஷையை பேசுறாங்க. அடுத்த பேசுற போது என்ன பேசுறாங்கன்னா, தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. இந்த கலிலேயர்கள், அவர்கள் தேவ பக்தியிலே ரொம்ப பின்தங்கினவர்கள், குறைந்தவர்கள். இவங்களுக்கு எப்படி தேவனுடைய மகத்துவம் தெரியும்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, ஆனால் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்கள். கவனிங்க, ஸ்தோத்திரம். இது எப்படி நடந்தது? அப்போ முதல்ல தகுதியற்றவர்கள், இரண்டாவது ஞானமற்றவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் தகுதியற்றவர்களே நிரப்பி இருக்கிறார், ஞானமற்றவர்களை ஞானம் உள்ளவர்களுக்கு முன்பாக நிரப்பி அவர்களும் பிரமிக்க வைக்கிறார். ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நம்ம எல்லாம் இவ்வளவு பக்தியை காட்டுறோம், இவ்வளவு பக்தியா நாங்க இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னா ரொம்ப பக்தி காட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பக்தி காட்டுறோம். ஆனா பக்திக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. நல்லா கவனிக்கணும். பக்தி காட்டுறோன்னு சொல்லி நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும், நம்ம அதை அசட்டை பண்ணி கொண்டிருந்தால், பக்தியே இல்லாத ஒருத்தனை ஆண்டவர் தூக்கி எடுப்பார்.
அல்லேலூயா. பிலேயாம் தேவனுக்கு பயன்பட மறுத்தாள், தேவனுக்காக பேச மறுத்தாள். பிலேயாமுக்கு அடிமையா இருந்து பயன்படுகிற கழுதை பேசும். பிலேயாமுக்கு அடிமையா இருந்து பயன்படுகிற கழுதை பேசும். பிலேயாம், நீ பேசாட்ட விட்டுரு, நான் கழுதையை பயன்படுத்திக்குவேன். நீ உனக்குரிய காரியத்தை நீ அசட்டை பண்ணி கொடுத்துன்னு சொன்னா, உன்னை விட கீழ்த்தரமா இருக்கிறவனை நான் தூக்கி எடுக்கிறதுக்கு பெரிய மேட்ரு ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எலிபாஸ் அவன் பெரிய சரீர தோற்றம் உள்ளவன் தான். அவனை கர்த்தர் அசட்டை பண்ணி அவனை புறக்கணித்தார் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களால் அசட்டை பண்ணப்பட்ட இந்த தாவீது ரொம்ப சின்னவனா இருந்த அவனை கர்த்தர் தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றிட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். அப்ப தேவன் தம்முடைய ஸ்தோத்திரம் ஆவியை அவர் கலிலேயராகிய மனுஷருக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தகுதியற்றவர்கள், இரண்டாவது ஞானமற்றவர்கள், இவங்களுடைய பாஷையை அவங்க பேசுறாங்க. ஸ்தோத்திரம். பவுல் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் பக்தி விருத்தி அடையும்படியாக பேசுகிறான். வாசிக்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலோ பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. அந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனிடத்திலே ரகசியங்களை பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுகிறான், ஆறுதல் உண்டாகும்படியாக பேசுகிறான். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவியானவர் செய்கிற காரியங்கள். அடுத்தது அந்நிய பாஷை பேசுகிறான், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். முதல்ல தேவனோட ரகசியங்களை பேசுகிறான், இரண்டாவது தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய ரகசியங்களை பேசுவதற்கு ஒரு பாஷை இருக்கிறது. கோடு வேர்டுன்னு சொல்லுவாங்க, அதுதான் அந்நிய பாஷை. அடுத்தல இந்த அந்நிய பாஷை பேச பேச நமக்குள்ளால பக்தி விருத்தி உண்டாகிறது. ஆனால் இந்த பக்தி விருத்தி உண்டாகணுமே தவிர வேற காரியங்கள் உண்டாகுமானால் பிசாசும் அந்நிய பாஷை பேசும். அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்ல முடியுது. அசுத்தமான பாவத்துல இருப்பாங்க, அவங்க அந்நிய பாஷை பேசுவாங்க. வாய் நிறைய கெட்டார்த்த பேசுவாங்க, ஆனா அந்நிய பாஷை பேசுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு வாலிப சகோதரன் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தான் 2002வது ஆண்டுல வாத்தியாரோட சர்ச்சில் வச்சு. சாயங்காலம் ஜெபம் பண்றான், அவன் பேசுற அந்நிய பாஷை பார்த்தாச்சுன்னு எல்லாருமே ஒரு அதிர்ச்சி. எனக்கெல்லாம் பயங்கர பிரமிப்பா இருந்துச்சு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிற போது பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருந்துச்சு. வரை இவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிற நம்மளோட சூப்பரா பேசுறானே அப்படின்னு. ஆனா அடுத்த நாள் சின்ன ஒரு வாக்குவாதம் யார்கிட்டயே வந்துட்டு, நான் பேசுற வார்த்தை அவளும் கெட்ட வார்த்தையே பேசுறான். எனக்கு தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் வேற பாஷைகள் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது. அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுகிறவங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அப்போ ஸ்தோத்திரம், தூதர்களுடைய பாஷை இருக்கிறது, பரலோகத்தின் பாஷை இருக்கிறது, தேவனுடைய ரகசியங்களை பேசுகிற பாஷைகள் இருக்கிறது. இந்த பாஷைகள்லாம் இருக்கிறது. இது நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை சரி பண்ணுகிறது. அந்த ஆவியானவர் பேசுகிறதை பார்க்கும்போது அங்கே இருந்த ஜனங்களுக்கும் பல தேசத்திலிருந்து வந்தவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு உணர்த்துதல் உண்டாகுது. ஆண்டவருடைய வியாக்கியான வரங்களும் அங்கே வெளிப்படுகிறது.
அப்போ ஸ்தோத்திரம், இங்கே பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க எல்லாரும் பேசுகிற தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய மகத்துவத்தை நம்ம பேசுகிறோம். அல்லேலூயா. நம்ம இப்ப ஆண்டவர் இயேசுவை துதிக்க சொல்லியதுன்னு என்ன சொல்லி துதிப்போம்? நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, சர்வ வல்லவரே, இப்படி சொல்லி நமக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லி துதிப்போம். ஆனா அந்நிய பாஷைகளை பேசுகிற போது நமக்கு தெரியாத அநேக மகத்துவங்கள், தேவனுடைய மகத்துவங்களை நாம் சொல்லி சொல்லி கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் கட்டுக்கு, நாவுகின் கட்டுக்கு அடங்காதவைகளாய் இருக்கும். என் நாவு விரைவாய் எழுகிறவனுடைய எழுத்தாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதிக்கணும். அந்த அந்நிய பாஷையின் வரம் ஒருவேளை இல்லை என்று சொன்னால் அதை ஆண்டவர்களை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. மூன்றாவது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், 12வது வசனம் 13வது வசனம். நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை 2வது அதிகாரம் 17, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒரு கூட்டம் சொல்லி என்னமாய் முடியுமோ, ஏன் என்னமாய் முடியுமோன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அன்றைக்கு எவ்வளவு பெரிய திருவிழா கூட்டமா இருந்தாலும், பண்டிகை கூட்டமா இருந்தாலும், அந்த ஜனங்களை கட்டுப்படுத்துவதற்கு யார் இருந்தாங்கன்னு சொன்னா ரோம போர் செய்வர்கள். அவர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. யூதர்களுக்கு யூதருடைய ராஜாவாகிய அந்த ஏரோது யூதர்களுக்கு ஒரு ராஜாவா இருந்தான். தேசாதிபதிகள் உண்டு. இவங்க எல்லாரும் போர் செய்வர்கள் வைத்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் மேலாக ரோமர்களுடைய படை வீரர்கள் அங்கே எங்கே நின்று கொண்டிருப்பார்கள். உளவுத்துறை நின்று கொண்டிருக்கோம். இவங்க எல்லாரும் இந்த யூத ஜனங்கள் யாராவது கலகம் பண்றாங்களா என்று சொல்லி பார்த்துக்கிட்டு ரொம்ப உன்னிப்பா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இவ்வளவு கண்காணிப்புகள் நிறைந்த அந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கிறது. எல்லாரும் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஊற்றப்படுகிற நேரத்தில், ஸ்தோத்திரம், அவங்க சொல்றாங்க இது என்னமாய் முடியுமோ. அல்லேலூயா. இது என்னமா முடியுமோ என்கிற கேள்விக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு, ரோமருடைய அந்த இந்த சத்தத்தை கேட்டு ரோமர்கள் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள இரக்கமற்றவங்க, அவங்க வந்தாச்சுன்னா பெரிய ஒரு அழிவை உண்டாக்கிடுவாங்க. அடுத்தல என்னமாய் முடியுமான்னு சொன்னா, இதெல்லாம் பார்த்தேன்னா தண்ணி அடிச்சுட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ தெரியல. பாருங்க, ஒரு பையன் ஸ்பீடா பைக் ஓட்டிட்டு போயாச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எங்கே போயிடுச்சு சொல்லுவோம்ல. அல்லேலூயா. எல்லாரும் உம்முன்னு இருக்க பார்த்தா பெரிதாம இருக்கு. ஒரு பையன் பைக்கை ஸ்பீடா ஓட்டிட்டு போறான். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எங்க போய் இடிச்சு சாவ போகுது தெரியலையே. சொல்றேன். அல்லேலூயா. அநேகருக்கு பல குழப்பங்களும், இது என்னமாய் முடியுமோ, இது என்ன பிரச்சனை உண்டாக்குமோ தெரியலையே. இங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம் போல இருக்குதே. சரி, நிறைய நேரத்துல ஸ்தோத்திரம், நம்மளை பார்த்தாலும் அப்படித்தான் நிறைய பேருக்கு தெரியும். இது பைத்தியக்கார கூட்டம் போல இருக்குது, சும்மா அடந்து கத்திட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதை பரியாசமா சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் அவருடைய சாட்சியை சொல்றாரு. என்னென்ன, அவர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். சரியா? அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அந்நிய பாஷை பேசி துதிக்கிறவங்களை பார்த்து பரியாசமா இருக்கும். ஒரு தடவை அவருக்கு ரொம்ப மரணத்துக்கு ஏதோ போராட்டம் வந்துட்டு, வியாதி அகோரமாகி ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறாரு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க இன்னும் சில நாள் செத்து போயிடுவீங்க அப்படின்ட்டு. எல்லா டேட்டெல்லாம் குறிச்சாச்சு. இவர் சாக போறார். சாக போகிற தருவாயில, ஸ்தோத்திரம், அங்க பக்கத்துல உள்ளவங்களாம் சொன்னாங்களா, இங்க ஏத்தாப்புல ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. இவருக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா அந்த பாஸ்டரை ரொம்ப பரியாசம் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அப்பப்போ கிரிமினல் வேலையெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இவர் காலையில் எழும்பி பல்ல தேய்ச்சிட்டு அந்த பாஸ்டருடைய காம்பவுண்ட்ல பிடிச்சி துப்புவார். இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். ஆனா இவர் கோபமே பட மாட்டார், ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். அதனால இந்த பாஸ்டரை கூப்பிட்டு நான் எப்படி ஜெபம் பண்ணதுக்கு, நீங்க இன்னும் நாள் நெருங்கிட்டு இருக்குது, சரி ஏதாவது ஒரு கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னதுனால கூப்பிட்டு வர சொன்னார். அவரை கூப்பிட்டுருவாங்க, ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. இவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், அந்நிய பாஷையெல்லாம் பேசி எடுத்து ஜெபம் பண்ணி, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார்
அப்படின்ட்டு போயிட்டார். மறுநாள் பார்த்தா சாக கடந்த மனுஷன் எழுப்பி உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொன்ன சாட்சி என்னன்னா, எனக்கு ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்தார். நான் அவரை ஜோமனை வர சொன்னது எனக்கு சுகம் கிடைக்கிறதுக்காண்டி ஜோமனை வர சொல்லலை. அவர் ஜோம் பண்ணதுன்னு 4 அந்நிய பாஷை பேசுவார். அதை பார்த்து நான் சிரிச்சுட்டு சாவணும். அல்லேலூயா. எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? ஜோம் பண்ணியாச்சுன்னே ஒரு 4 அந்நிய பாஷை பேசுவாரு. இந்த அந்நிய பாஷை பேசிட்டு சாகுறதும் சாவும். இதை பார்த்துட்டு ஒரு சிரிச்சுட்டு நினைச்சுவோம், செத்துருவான். ஆனா ஏசு அற்புதம் செய்தாரு. இப்போ அவரு ஊழியக்காரரா மாறி பல இடங்கள்ல போய் ஆவியானவருடைய அபிஷேகத்துல அநேகர் நடத்துறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோதர. அநேகருக்கு பரியாசமா இருக்குது, குடித்து வெறித்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுடைய நிலைமை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. அவங்க பார்க்கும்போது இவங்க எல்லாரும் குடிச்ச மாதிரி இருக்குது, தண்ணி அடிச்ச போல இருக்குது. அப்போ ஆவியானவர் வருகிற போது சுய கட்டுப்பாடுகள் அவங்களோட மாறுது. அல்லேலூயா, சுயங்கள் மாறுகிறது. எப்படி தண்ணி போட்டவன் அந்த தண்ணியே உள்ள போனோன்னு அவன் பெரிய பலன் அடைஞ்ச மாதிரி, ஸ்தோத்திரம், நிக்கே பலன் இருக்கான். 4 பேரை அடிச்சு தூக்குற மாதிரி நிற்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த தண்ணிக்கே அவ்வளவு வேலை இருக்குன்னா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அதை விட மேன்மையாகுது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுயம் எல்லாம் போயிடும், மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் போயிடும், தேவையில்லாத எண்ணங்கள்லாம் போயிடும். ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்க தனியா தெரியும். அல்லேலூயா. அவங்க பேசுகிற வார்த்தைகள் ஆச்சரியமானவங்களா இருக்கும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லுகிறாங்க பாருங்க. இந்த 3 கேள்விகளும் எதிரான கேள்விகள். கலிலேயரா இருக்கிறார்களே, இவங்க ஜென்ம பாஷையில பேசுகிறாங்களே, மகத்துவங்களை பேசுகிறார்களே. அல்லேலூயா. 3வது, இது என்னமாய் முடியுமா? இவங்க எல்லாரும் தண்ணி அடிச்சிருக்கிறாங்களா அப்படின்ட்டு 3 கேள்விகள் கேட்கிறாங்க. 4வது ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. அது ரொம்ப முக்கியமான 2வது அதிகாரம், ஸ்தோத்திரம், 37 வசனம். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, முதல்ல இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? சகோதரன் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? கலிலேயர் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. முதல்ல அவங்களுடைய இருப்பிடத்தை சொல்லி, அவங்களுடைய இனத்தை சொல்லி அவங்களை அற்பமா தொடங்கினாங்க. ஆனா இப்போ சகோதரரே, நாங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படுக நாங்கள் என்ன செய்யணும்? இப்படித்தான் ஆவியானவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. யார நம்மளை அற்பமா நினைக்கிறாங்களோ, நம்மளை அலசட்டை பண்ணுகிறாங்களோ, நம்மளை பரியாசம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் மத்தியிலே அவர்களே நம்ம இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு கத்த மாற்றுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து ஸ்தோத்திரம் 2 நிமிஷம் நம்ம ஜோமோன போறோம். ஸ்தோத்திரம். ஆவியானவரை பலப்படுத்தும். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஸ்தோத்திரம், சீசர்களை பலப்படுத்துறது போல நீங்க உண்மையிலே ஆவியானுடைய பலம் நமக்கு தேவைன்னு சொல்லி நீங்க நினைப்பீங்கன்னு சொன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி